சொல்றாங்க, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்திருக்கிறாங்களா? அந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்திருக்குன்னா, அப்ப அந்த ஜனங்கள் சொன்ன பாருங்க அந்த மேன்மை எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு. இந்த வார்த்தைகளை அவங்க கேட்டோன்னு அவங்க செய்தது என்ன? இன்னைக்கு எழுப்புதலுக்காக விரும்புறவர்கள் செய்யறது என்ன? நல்லா கவனிங்க. அன்னைக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னா, அதே அதிகாரத்துல 14வது வசனம் படிங்க. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி இரத்த சத்தமாய். போதுமா? நல்லா கவனிங்க. அன்னைக்கு எப்படி தாழ்மைப்படுறாங்க பாருங்க. இன்னைக்கு ஏன் தாமதிக்குது தெரியுமா? மேன்மை. எங்க போனாலும் எழுப்புதல் கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவருடைய பாடல்களை, அவருடைய அற்புத அடையாளங்களை, அவர் பாருங்க வளர்ந்த விதங்களை சொல்லித்தான் இன்னைக்கு போஸ்டர்ல என்ன செய்யறாங்க தெரியுமா? பிரிண்டே பண்றாங்க. இன்னைக்கு எந்த சபைக்கு போனாலும் அந்த ஊழியக்காரரை குறிச்சு ஒரு அடமொழி வந்துருது. தாழ்மையை பார்க்க முடியல, அவருடைய பாருங்க வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை பார்க்க முடியல. அன்னைக்கு பவுலும் பர்னபாவும் வஸ்திரங்களை கிழிச்சு ஜனத்தின் கூட்டத்துக்குள்ள ஓடி அவங்க சொல்ற ஒரு வார்த்தையை கவனிங்க. 15வது வசனத்தை படிங்கம்மா. மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. அப்படி இன்னைக்கு எழுப்புதலுக்காக காத்திருக்கிற உண்மையுள்ள மனுஷன் தான் சொல்லுவானே ஒழிய எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஸ்டேஜ்ல போனா முகஸ்துதி, ஸ்டேஜ்ல போனா தங்களுடைய அனுபவங்களை குறித்து, ஸ்டேஜ்ல போனா தங்களுடைய அற்புத அடையாளங்களை குறித்து, அதுபோல ஸ்டேஜ்ல போனா தாங்கள் வந்த பாருங்க கிறிஸ்துவுக்காக விட்ட தங்களுடைய உலக வாழ்க்கைகளை குறித்து மேன்மை. அப்புறம் எப்படி எழுப்புதல் வருமா? அப்புறம் எப்படி தேவன் உங்க மூலமா மகிமைப்படுவாரு? நீங்க தான் பேசுறீங்களே உங்களை குறிச்சு. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எழுப்புதலை கொண்டு வந்தவர்கள் தங்களை தாழ்த்துனாங்க. அதை குறிச்சு பெருசா கூட அவங்க நினைக்கல. மரிச்சவங்க உயிரோட எழும்புனாங்க, வியாதியில இருந்து சுகம் நடந்துச்சு. இன்னைக்கு எழுப்புதலுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். ஆனா தங்களை குறிச்ச மேன்மைகள், தங்களை குறிச்ச அற்புத அடையாளங்கள் இன்னைக்கு டிவி சேனல்கள்ல, இன்டர்வியூல, இன்னைக்கு நிறைய காரியத்துல பார்க்கும் பொழுது நான் ஆச்சரியப்படுவேன். அவங்க கிறிஸ்துவோட இருக்கிற மாதிரி சொல்றாங்களே ஒழிய கிறிஸ்து அவங்களுக்குள்ள வெளிப்படல. அப்போஸ்தலர்கள் அவங்க பாருங்க தூரமா நின்றாலும் அவங்களுக்குள்ள கிறிஸ்து வெளிப்படுறாரு. ஏன் தெரியுமா? தங்களை தாழ்த்துனாங்க. அப்ப இன்னைக்கு தடையா இருக்கிறது இந்த மேன்மை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க யாரா கூட இருக்கலாம், நீங்க மரித்தவர்களை உயிரோட எழுப்பி இருக்கலாம். நீங்க சொல்லக்கூடாது உங்களை குறிச்சு, ஜனங்கள் உங்களை குறிச்சு சாட்சி கொடுக்கணும் இவங்க கிறிஸ்துவுடைய பிள்ளைகள்னு. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எவ்வளவோ அற்புத அடையாளங்களை செய்தாலும் ஜனங்கள் சொல்றாங்க இவங்க இயேசுவோட இருந்தவர்கள். பேதுரு